கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திற்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வருடத்தின் 6 மாதங்களை கடந்து 7வது மாதத்தில் பிரவேசிக்க செய்த கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய பெரிதான கிருபை. இந்த மாதத்திற்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கும் வாக்குத்தத்தம் செப்பனியா 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் இனி தீங்கை காணாதிருப்பாய் என்பது. இனி என்பது இதுவரையிலும் என்ற வார்த்தையின் எதிர்மறையாக காணப்படுகிறது. அநேக பாடுகள், போராட்டங்கள், தீங்குகள் வழியாக கடந்த நாட்களில் நாம் கடந்து வந்திருந்தாலும் இனி நம் வாழ்க்கையில் தீங்குகள் வருவதில்லை. நம்முடைய கர்த்தர் ஆசீர்வாதத்தின் உறைவிடம். அவருடைய நாமம் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். கர்த்தருடைய பிள்ளைகள் தீங்குகள் வழியாக கடந்து போவது கர்த்தருக்கு சித்தமில்லாத ஒரு காரியம். கர்த்தர் தீங்கிலிருந்து விடுவித்து ஆசீர்வாதத்திற்கு நம்மை நடத்துகிற தேவன். எதெல்லாம் தீங்கு என்று வேதத்திலிருந்து பார்ப்போமானால், முதலாவது ஆதியாகமம் 44ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் யூதா யோசேப்பிடம் இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்துக்கு போவேன், போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்று தன் தகப்பனின் மரணத்தை தீங்கு என்று குறிப்பிட்டார். எனவே எதிர்பாராத விதமாக வரும் நமக்கு அருமையானவர்களின் மரணங்கள் தீங்கு. அடுத்ததாக பெலிஸ்தர் கர்த்தருடைய பெட்டியை சிறைப்படுத்தி கொண்டு போய் அவர்கள் வணங்குகிற தெய்வத்தின் கோவிலில் வைத்தார்கள். கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக நிற்க முடியாமல் விக்கிரகம் வெடித்து சிதறியது. அது மாத்திரமல்ல, ஜனங்கள் மகா கொடிய வியாதிகளால் வாதிக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்தின் கூக்குரல் வான பரியந்தம் எழும்பிற்று. இப்படிப்பட்ட கொடிய வாதைகள் மரணத்தை கொண்டு வரும் பரவும் கொள்ளை நோய்கள், தீங்குகள். அடுத்ததாக கர்த்தருடைய ஜனம் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறு தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து செவித்தபடியினால் அந்நிய தேசத்தில் சிறையிருப்புக்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். கர்த்தருடைய ஆலயம் எரிக்கப்பட்டது. ஆலயத்தின் பொருட்கள் சூறையாடப்பட்டது. வாலிபர்களும் வயோதிகர்களும் அந்நிய தேசத்திற்கு கொண்டு செல்லப்பட்டார்கள். ராஜாக்கள் 9:9 தங்கள் பிதாக்களை எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின தங்கள் தேவனாகிய கர்த்தரை விட்டு வேறு தேவர்களை பற்றி கொண்டு அவர்களை நமஸ்கரித்து செவித்தபடியினால் கர்த்தர் இந்த தீங்கை எல்லாம் அவர்கள் மேல் வரப்பண்ணினார் என்று கர்த்தருடைய ஜனத்திற்கு அனுமதிக்கப்பட்ட தீங்கு எழுதப்பட்டுள்ளது. அது மாத்திரமல்ல, நெகேமியா 1:3 சிறையிருப்பில் மேய்ந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிப்பட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடைக்கிறது என்று. தீங்கு என்பது சத்துருக்களால் தோற்கடிக்கப்படும் நிலை. அதன் மூலம் வரும் பின் விளைவுகள், நிந்தனைகள், வேதனைகள் அனைத்தும் தீங்கு என்று இந்த வசனங்களிலிருந்து நாம் அறிந்து கொள்ளலாம். மேலும் எரேமியா 6:7 இஸ்ரவேல் தேசத்தை குறித்து ஊற்றானது தன் தண்ணீரை சுரக்க பண்ணுமா போல அது தன் தீங்கை சுரக்க பண்ணுகிறது. அதிலே கொடுமையும் அழிவும் கேட்கப்படுகிறது. துக்கமும் காயங்களும் நித்தமும் எனக்கு முன்பாக காணப்படுகிறது என்று உரைக்கப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தைப்படி தேசங்களில், குடும்பங்களில், சபைகளில், ஊழியங்களில் அனுமதிக்கப்படும் துக்கம், காயம், கொடுமை, அழிவுகள் அனைத்தும் தீங்குகள். அநேக நேரங்களில் கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை துக்கப்படுத்தும் காரியங்களை செய்யும்போது தீங்குகள் அவர்கள் எல்லையில் அனுமதிக்கப்படுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரை விட்டு வழிவிலகி அவரை துக்கப்படுத்தியபடியால் கர்த்தர் எரேமியா 11:11 ஆகையினால் இதோ அவர்கள் தப்பித்து கொள்ள மாட்டாத தீங்கை அவர்கள் மேல் வரப்பண்ணுவேன். அப்பொழுது என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் அவர்களை கேளாதிருப்பேன் என்றார். தீர்வை காணவே முடியாத சில பிரச்சனைகள், வியாதிகள் மற்றும் கர்த்தர் பதிலளிக்காதபடி முகத்தை மறைத்து கொள்ளும் அனுபவங்கள் எல்லாம் தீங்குகளாக இருக்கிறது.
1 நாளாகமம் 4:10 யாபேஷ் ஜெபித்த ஜெபம், தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்பது. யாபேஷ் சிறுவயதிலிருந்தே பல தீங்குகளை எதிர்கொண்டார். அதன் நிமித்தம் அவருடைய வாழ்க்கையே துக்கமாக காணப்பட்டது. ஆசீர்வதிக்கும் கர்த்தரிடத்தில் தன்னை தாழ்த்திய போது கர்த்தர் தீங்குகளை விலக்கி அவரை ஆசீர்வாதமாக மாற்றினார். யோனா 3ஆம் அதிகாரம் 5-10 வரை உள்ள வசனங்களில் தங்கள் தேசம் அழிக்கப்பட போகிறது என்ற தீர்க்க தரிசனத்தை கேட்ட பொழுது உபவாசத்தோடு தங்களை தாழ்த்தி மனம் திரும்பினார்கள். அவர்கள் தங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்பினார்கள் என்று தேவன் அவர்களுடைய கிரியைகளை பார்த்து தாம் அவர்களுக்கு செய்வேன் என்று சொல்லியிருந்த தீங்கை குறித்து மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருந்தார் என்று வாசிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாளில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் செப்பனியா 3:15 கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய் என்பது. இதுவரைக்கும் நாம் அநேக தீங்குகளை கடந்த காலத்தில் எதிர்கொண்டிருக்கலாம். அவை ஏதோ ஒரு காரணத்தால் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டது. சிலுவையில் ஜெயம் எடுத்த ராஜாவாகிய கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தால் நம் ஆக்கினைகளை எல்லாம் அகற்றி நம்மை சுத்திகரித்து சத்ருவை நம் எல்லையை விட்டு விலக்கி அவர் நம் நடுவில் வாசம் பண்ணுவதற்காக கடந்து வந்திருக்கிறார். ராஜாவாகிய கர்த்தர் நம் நடுவில் இருப்பதால் இனி எந்த தீங்கையும் நாம் ஒருபோதும் காண்பதில்லை. இதுவரைக்கும் நாம் எதிர்கொண்ட பிரச்சனைகளுக்கும் போராட்டங்களுக்கும் தோல்விகளுக்கும் ஒரு நிரந்தர முடிவு இந்த மாதத்தில் கர்த்தர் நமக்கு உண்டு பண்ணுகிறார். இஸ்ரவேல் ஜனங்களைப் போல கர்த்தரின் அன்பை விட்டு வழி விலகி தூரமாக சென்று கொண்டிருப்போமானால் யாபேசை போல கர்த்தர் பாதத்தில் தாழ்த்தி அர்ப்பணிப்போம். தம் ஆவியால் நம்மை நிரப்பி அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாக மாற்றுவார். ஆமேன். ஜெபிப்போம். வல்லமையுள்ள பரலோக பிதாவே, உம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டு கொண்டபடியா ஸ்தோத்திரம். சிலுவையில் வெற்றி சிறந்த கிறிஸ்து இயேசுவே, எங்கள் ஆக்கினைகளை அகற்றி எங்கள் சத்துருக்களை விலக்கி இதுவரைக்கும் நாங்கள் சந்தித்த தீங்குகள் எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தால் நீக்கி ஆசீர்வாதத்தால் நிரப்ப போகிறபடியா ஸ்தோத்திரம். நீர் எங்கள் நடுவில் வாசம் பண்ணுவதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.